திருப்பூர் இஷ்யூவிலிருந்து எந்த விஷயமான அவருடைய கருத்தை சொல்ல மாட்டேங்கிறாரு. எந்த கருத்துமே தெரிவிக்காத ஒருவர் மக்களுக்காக என்ன செய்வார்? இவங்களுடைய இந்த கருத்தை எல்லாம் கேட்டுட்டு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம்னு எல்லா மக்களும் கூடி உட்காந்து 7.5 கோடி மக்களும் உங்கள்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தாங்களா? பெண்களுக்கு அண்ணன் சீர் தரேன், திருமணத்துக்கு தரேன், அதெல்லாம் மிகப்பெரிய இவங்க இந்த சைட்ல இருந்து பார்க்க போனால் விஷயம் தெரியாமல் பேசுகிறாரு. நாட்டோட நிதிநிலை தெரியாமல் தமிழ்நாட்டு நிதிநிலையே தெரியாமல் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி திமுக தரப்புல இருந்து நிதிநிலை அதிகமாக தெரிந்தது தான் திமுக. அதனால தான் 5000 ரூபாய் எல்லோருக்கும் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் 3000 ரூபா தான் பாக்கின்னு சொல்லி கொடுத்தாங்க. 2000 ரூபாய் சும்மாச்சும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. கோடைக்கால ஆமாம், கோடைக்காலம் ஒவ்வொரு ஆண்டும் வந்துச்சு. 4 வருஷம் மறந்துட்டோம், 5 வருஷம் ஏன் வந்துச்சு எங்கள் தலைவருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஜெயலலிதாவோட தாலிக்கு தங்கம் மாதிரி தானே இப்போ ஒரு ஆமாம், தாய்மாமன் சீருன்ட்டாரு. என்ன அது ஜனங்களுக்கு நேரடியாக ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய விஷயமா இருக்குது. இப்போ அவர் மேலே வைக்கப்படுற குற்றச்சாட்டு இன்னொரு குற்றச்சாட்டு, ஊடகங்களில் பேச மாட்டேங்கிறாரு, வெளியில் எந்த கருத்தையும் சொல்வதில்லை. திருப்பூர் இஷ்யூவிலிருந்து எந்த விஷயமான அவருடைய கருத்தை சொல்ல மாட்டேங்கிறாரு. எந்த கருத்துமே தெரிவிக்காத ஒருவர் மக்களுக்காக என்ன செய்வார்? இவங்களுடைய இந்த கருத்தை எல்லாம் கேட்டுட்டு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம்னு எல்லா மக்களும் கூடி உட்காந்து 7.5 கோடி மக்களும் உங்கள்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தாங்களா? இந்த கருத்தெல்லாம் வாக்குச்சாவடிக்கு போகவே விரும்பாத, கண்டிப்பாக போகாத, என்ன ஒரு மாதிரி உத்தரவாதமான வாழ்நிலையில் இருக்கக்கூடிய அறிவுஜீவின் தன்னைத்தானே நினச்சி கொண்டிருக்கிறவங்க தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கருத்தெல்லாம் இப்போது விஜய் பேச வேண்டியதே இல்லை. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு வார்த்தையாக தெரியுது. அவங்க அதை பெரிய விஷயமாக எடுத்து மேற்கோள் காட்டுறாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் அவர் பேசியதில் ஒவ்வொரு வரியையும் எடுத்துக்கிட்டு மேற்கோள் காட்டுறாங்க. அவ்வளவு கவனமாக கவனிக்காங்க. அதுதாங்க உளவியல் ரீதியாக மக்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா என்ன செஞ்சாலும் பிடிக்கும், பிடிக்கலைன்னா தப்பாக கூட சொல்லுவாங்க. எங்களுக்கு எங்கள் ஊர்லெல்லாம் தென் மாவட்டங்களில் எப்போவுமே கலைஞர் உண்மையாக கஷ்டப்பட்டு நல்லாட்சி கொண்டு போயிருப்பார். அவரை ஐயா அவர் வந்தாச்சுன்னாச்சானா கிளங்குதுங்க விட்டுருவார். ஒரு முறை நடந்துச்சாங்க, என்ன அரிசி கிடைக்காம, அதுக்காக. இப்படி பிடிக்கலைன்னா எம்ஜிஆர் பிடிக்கும், கலைஞர் பிடிக்காது, அதுக்காக என்ன வேணால் பேசுவாங்க. இப்படியாக மக்களுடைய உளவியல்னு ஒன்று. திமுக ஆட்சிக்கு வந்தாலே மழை பெய்யாது, ஆட்சி தப்பாக பேசுவாங்க. அதனால் மக்கள் தப்பாக பேசுகிறானா சரியாக பேசுகிறானா என்பது அல்ல விவாதம். மக்கள் பேசுகிறார்கள் இப்படித்தான் என்பது தான் விவாதம். இப்போ அவங்களோட அந்த மகளிர் இப்போ மாநாட்டில் ஒரு கூட்டம் நடத்தினாங்க இல்லையா? அதில் மகளிர் தின விழா நடத்தின போது தான் நிறையா அறிவிப்புகளை செஞ்சாங்க. அதில் பார்த்துருப்பீங்க நீங்கள். அதில் பெண்களுக்கு அண்ணன் சீர் தரேன், திருமணத்துக்கு தரேன், அதெல்லாம் மிகப்பெரிய இவங்க இந்த சைட்ல இருந்து பார்க்க போனால் விஷயம் தெரியாமல் பேசுகிறாரு. நாட்டோட நிதிநிலை தெரியாமல் தமிழ்நாட்டு நிதிநிலையே தெரியாமல் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி திமுக தரப்புல இருந்து நிதிநிலை அதிகமாக தெரிந்தது தான் திமுக. அதனால தான் 5000 ரூபாய் எல்லோருக்கும் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் 3000 ரூபா தான் பாக்கின்னு சொல்லி கொடுத்தாங்க. 2000 ரூபாய் சும்மாச்சும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. கோடைக்கால ஆமாம், கோடைக்காலம் ஒவ்வொரு ஆண்டும் வந்துச்சு. 4 வருஷம் மறந்துட்டோம், 5 வருஷம் ஏன் வந்துச்சு எங்கள் தலைவருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் விரயம் கிடையாது. 10 லட்சம் கோடி கடனாக தமிழ்நாட்டை ஆக்குவது என்பது விரயம் கிடையாது. அது பொருளாதார சுமை கிடையாது. ஆனால் விஜய் அதை செஞ்சால் சொல்லுவோம். இதுவும் ஜனங்க பேசுகிறாங்க, எல்லோருக்கும் தெரியும். அந்த ஜெயலலிதாவோட தாலிக்கு தங்கம் மாதிரி தானே இப்போ ஒரு ஆமாம், தாய்மாமன் சீருன்ட்டாரு. என்ன அது ஜனங்களுக்கு நேரடியாக ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய விஷயமா இருக்குது. இது ஏதோ இந்துக்கள் விஷயமே அல்ல. இந்த தாய்மாமன் சீர் என்பது இஸ்லாத்துலேயும் இருக்குது, முஸ்லீம்கள் மத்தியிலும் பழக்கத்தில் இருக்குது. இங்கே உள்ள மனிதர் தானே முஸ்லீமாக மாறி இருக்காங்க, அவ்வளோதானே. அதேமாரி கிறிஸ்தவர்கள் முழுக்க சாதிய ரீதியாக தான் எல்லாமே இயங்குது கிறிஸ்தவ மதத்தில். அதனால் அவங்க மத்தியில் இருக்குது. எல்லோருக்கும் தாய்மாமன் சீர் என்பதை என்ன ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பார்ப்பது தான் பெண்கள் கூட்டமாக இருக்கிறார்கள். அவர்கள் சிறு வயதிலிருந்து பெரிய வயது வரை. இதான் எதார்த்தம். இதுதான் அதான் டச் பண்ணிட்டாரு, அவ்வளோதான். கூட்டணி அப்படிங்கிறது தமிழக அரசு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் இந்த கூட்டணி 2016 ஜெயலலிதா அவர்கள் தனியாக வென்றதை தவிர இது வரைக்கும் தனியாக பெரிய கூட்டணிகள் எல்லாம் வெல்ல முடியாதுன்னு. இப்போது காங்கிரஸோட சேருவார் அப்படின்ற மாதிரி தாவேக்காரர்கள் நிலை மாறி இப்போ திமுகவோட காங்கிரஸ் போயிடுச்சு. இப்போ விஜய் தனியாக நின்னால் அவருடைய கூட்டணி எதிர்த்து பலமான 2 கூட்டணியை சமாளிக்க முடியுமா? இல்லை, கூட்டணியெல்லாம் தீர்மானிக்காத என்பதை உங்களுக்கு எடுத்துக்காட்டியது தான் 2016. அதனால் கூட்டணி என்பது மக்களுடன் தான் கூட்டணின்னு சொல்லுவார் விஜயகாந்த் வழக்கமாக. என்ன அதுக்கு ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை அதுவும். அதனால் அதெல்லாம் நமக்கு அதிகமாக அரசியல் பேசுகிறவங்களுக்கு தான் விவாதம், மக்களுக்கு அது இல்லை. இதை போய் கேட்டாச்சுங்க நேரடியாக அந்த கிராமத்தில் உள்ள மக்கள்கிட்ட, நம்ம நண்பர்கள் போய் தப்பான ஆள் உங்களை அதிகமாக பாதிக்கிற ஆள் ஒருத்தரை வேட்பாளராக உங்கள் தொகுதியில் நிப்பாட்டினா என்ன செய்வீங்க?
நாங்கள் அதுக்காக விஜயண்ணாக்காக தான் போடுறோம், அப்படி போட்டுறோம். ஒன்றுமே செய்ய முடியாது. உங்கள் தனிப்பட்ட நலனுக்கு எதிராக நாட்டு நலனை முன்வைக்கிற மாதிரி அவங்க மாற்றம் வேண்டும், அதுக்கு விஜய் தான் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்று சொல்லி ஒன்றை நடத்தித்தான் இந்த 2019 ஆட்சிக்கே வந்தார் மோடிங்கிறவர். முழுக்க வட மாவட்டங்கள் மாநிலங்களில் ஒரு 10 மாநிலங்களில் அவருக்கு எதிரான அலை தான் வீசிச்சு பொருளாதார ரீதியாக. அது இன்னமும் சொல்லப்போனால் அந்த பண மதிப்பு குறைத்ததும் சரி, ஜிஎஸ்டியும் சரி பெரிய அளவுக்கு பாதிச்சிச்சு. அப்படி இருந்தும் கடைசி நேரத்தில் ஒரு புல்வாமா, ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு, இப்போ எதிரி பாகிஸ்தான் தான். ஏன்னா பாகிஸ்தான் எதிரின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கத்தில் உள்ள 7 மாநிலமும் அவன் அதுதான் விவரம். அவன் 47 நினச்சிக்கிட்டு 45 நினச்சிக்கிட்டு இருக்கான். இது 2005 தெரியாது, 2019 தெரியாது, தெரியவிடாமல் ஆக்கிடுவான் அரசியல்வாதி. அப்போ இவர் தான் காப்பாற்றினார், அப்போ நாட்டு நலன் தான் முக்கியம்னு சொல்லி மறுபடியும் அவருக்கு போட்டான். இதை நாம் சொன்னால் தவறாக கூட மதிப்பிடுவாங்கன்னு தெரியாது. அப்போது மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பொலிட் பியூரோ என்ற தலைமை அரசியல் குழு கூடி அதில் சீதாராம் யெச்சூரி என்ற பொய்ச்சா வெளியே வந்து சொல்கிறாரு, தங்களுடைய நலனை விட நாட்டு நலன் முக்கியம் என்று போற்றிருக்கிறார்கள் மக்கள். அப்புறம் இன்னொருத்தர் யோகேந்திர யாதவ்னு ஒருத்தர் இருப்பார், ஒரு ஜோக்கர் மாரி அப்பப்போ வந்து ஏதாவது பேசிட்டே இருப்பார். அறிவுஜீவின்னு தன்னை சொல்லிக்கார். ஆங்கில ஏடுகளில் அவருடைய கட்டுரை போட்டோன்னே அறிவுஜீவின்னு இங்கேயும் ஏற்றுக்குவாங்க. ஆங்கிலம் தானே, ஆங்கிலம் தெரிஞ்ச அறிவுஜீவி, ஆங்கிலத்தில் பேசினா அறிவுஜீவி. அவர் சொல்கிறாரு, இது ஒரு நல்ல விஷயம், தங்கள் நலனை விட நாட்டு நலனை முன்மைப்படுத்துகிறார்கள் மக்கள் அப்படின்னு மோடிக்கு எதிரானவர் அப்படியே பேசுகிறார். இப்படியாக ஒரு சிந்திக்க மாற்றம் வேண்டும், அதற்கு விஜய் தான் ஒரே வழிகாட்டி என்பதாகவும் பெண்கள் வந்து விஜயகாந்தை தான் மிஸ் பண்ணோம், விஜய் மிஸ் பண்ண தயாரில்லைன்னு பேசுகிறாங்க. இது கீழே போய் கிராமத்தில் போய் நகரத்தில் உள்ள எளிய மக்கள்கிட்ட போய் பேசணும், பேசி கேட்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு, அவங்கள பேச விடணும். நம்ம தான் பேசவே விடுறது இல்லையே. நம்முடைய தொலைக்காட்சிக்காரங்க போனாலும் ஒரு முடிவோடு போகிறாங்க. இது எப்படின்னு சொல்லுங்கள், நீங்கள் இதை சொல்லுங்கள், அதை சொல்லுங்கள். சரி, அப்போ கேமராவில் வருமா, நாளைக்கு எப்போ வரும், நாங்கள் பேசுகிறோம்னு அதுக்கு தகுந்தாவில் பேசுவாங்க. இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா கிராமங்கள்லாம் என்ன, ஒரு பக்கமும் வந்து இந்த கட்சியினுடைய தொலைக்காட்சி, அந்த பக்கம் தொலைக்காட்சி, எது வருதுன்னு பார்ப்பாங்க, அதுக்கு தகுந்தாப்புல பேசுவாங்க. நான் நாளைக்கு காலையில் வர்றேன் பாரு டிவியிலன்னு. அதனால் ஜனங்க உங்களை விட அரசியல் வியாதிகளே உங்களை விட பெரிய அரசியல் வியாதிகள் ஆகிவிட்டார்கள். அதனால் அதுவும் ஏமாற்ற முடியாது. இப்படியாக எல்லா ஏமாற்றங்களும் உடைத்தெறியப்படும் அளவுக்கு மக்களுடைய வாக்காளர்கள் இருப்பார்கள் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறது. நீங்கள் சொல்லும்போது சொல்கிறீங்க இல்லையா, விஜய்க்கு ஆதரவு இருக்குது, எல்லாத்துக்கும் ஆதரவு இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்களுடைய பேச்சு என்னென்னா, பொதுவாக திமுகவோட பேச்சு, அதிமுகவும் சரி இல்லை நம்ம பாஜகவும் சரின்னா பெரிய ஒரு கட்டமைப்பே இல்லை அவங்களுக்கு. விஜய்னு ஒருத்தர் இருக்கார், ஒரு பிம்பம் இருக்குது, விஜய்னு ஒரு பிம்பம், ஒரு கரிஷ்மேட்டிக் பவராக இருக்கார், அது ஓகே. ஆனால் அடிப்படை கீழே பூத் லெவல் கமிட்டியில் ஒரு இருக்கணும்ல, வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு வந்து சேர்க்கறதுல அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள் இருக்குது. தானாக எப்பொழுது வாக்காளர்கள் ஆர்வமிக்க ரீதியில் வாக்களிக்க வரவில்லையோ அப்பொழுதுதான் அதிமுக வேண்டிய பூத் கமிட்டிகள் போய் அவர்களை அழைத்து வருவதும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வரிசையில் நிறுத்துவதும், என்ன வாக்குகளை போடும் பொழுது முதற்கொண்டு உங்கள் பெயர் எங்கே இருக்கிறதுன்னு கேட்டுட்டு மெல்ல மறைமுகமாக அறிவுறுத்துவதும் என்ற தேவைகள் வருகிறது. ஆகவே வலிய போய் அவர்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இதெல்லாம் தூக்கி அடிச்சிடும். இதற்கு ஒரே உதாரணம், அரவிந்த் கெஜ்ரிவால் என்ற மனிதன் ஆம் ஆத்மி கட்சியை தொடங்கும் பொழுது பாஜகவுக்கும் என்ன காங்கிரஸுக்கும் தான் அங்கு வரலாறு ரீதியாக டெல்லியில் இருந்தது. நீங்கள் சொல்லும் கட்டமைப்பு இல்லாமலேயே இவருக்கு தானே ஜெயிச்சு வந்துட்டார். இதுதான் உதாரணம். கட்சி ஆரம்பித்த ஒரு இடத்துல இப்போ அதே தான் இவங்க சொல்கிறாங்க, கட்சி எல்லாருக்கும் என்ன கட்சி ஆரம்பித்து ஒரு எல்லாரும் எம்ஜிஆரை சொல்கிறாங்க. 72 கட்சி ஆரம்பித்தாலும் 77 தான் எம்ஜிஆர் ஜெயிச்சார். தேர்தல் அரசியலில் வந்து நடுவில் ஒரு இடைத்தேர்தலை தவிர, திண்டுக்கல் இடைத்தேர்தல்னாரு. அதற்கு முன்பாகவே அவர் வந்து திமுகவில் பயணித்தவர். ஆனால் அவருக்கு அந்த அரசியல் அனுபவம் இருந்தது. திடீர்னு கட்சி ஆரம்பித்த ஒரு வருஷத்தில் இவரால் என்ன சாதிக்க முடியும் அப்படிங்கிறது இவங்களுக்குள்ளேயே ஒரு பேச்சு. அது எழுதப்பட்ட காகிதத்தில் அடித்து எழுதுவது என்பது வேறு, வெள்ளை காகிதத்தில் புதிதாக எழுதுவது என்பது வேறு. சரியா? மாசேத்துங் சொல்வார், எழுதப்பட்ட காகிதத்தில் அடித்து எழுதுவதை விட வெள்ளை காகிதத்தில் எழுது, அப்படி ஆளா புடியும்பார் புரட்சிகர இயக்கத்திற்கான தொண்டர்களை. அதுமாரி எம்ஜி ராமச்சந்திரன் வந்து திமுக என்ன உதயசூரியன் என்ன கருப்சவ் என்பதை தான் சொல்லிகிட்டு இருந்தவர்.
அதனால் அவர் அடித்து எழுத வேண்டியிருந்தது. அதிமுக என்ன இரட்டை இலை இதெல்லாம் வந்து எழுத வேண்டியிருந்தது. கருப்பு வெள்ளை சிவப்பு இப்படிலாம் செய்ய வேண்டியிருந்தது. ஆனால் இது வெள்ளை காகிதமாச்சா? வெள்ளை காகிதத்தில் எழுத பயிற்சியில் விட்டுட்டு வர்றாங்க புதிய தலைமுறை. அப்போ என்ன எழுதினாலும் சரியாயிடும். இப்போது திமுக கூட்டணியில் பார்க்க போனீங்கன்னா காங்கிரஸ் ரொம்ப இழுபறிக்கு அப்புறம் கூட்டணி அமைஞ்சிருக்கு 28+1 அப்படின்னு ராஜ்யசபா சீட் அப்படின்னு. மீண்டும் இந்த கூட்டணி இறுதி செய்யப்பட்டிருந்தாலும் பல்வேறு புதுசாக தேமுதிக வந்திருக்காங்க, சிறு சிறு கட்சிகள்லாம் புதுசாக 21 கட்சி மொத்தம் இருக்குது. அப்படிங்கும்போது மிகப்பெரிய ஒரு பலமாக நினைக்கிறாங்க. 25 வரலாம் 50 வரலாம், ஒன்றும் தப்பு இல்லை. என்னன்னு சொன்னால் திமுக தான் தீர்மானிக்கிறது. நல்லதோ கெட்டதோ தீர்மானிப்பது திமுக தான். 24 என்று ஒரு மக்களவைத் தேர்தல் நடந்தது, அதை நேரில் பார்த்தோம். எந்த இடத்திலும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் தொகுதியில் நிற்கும் பொழுதும் அவர்கள் வேட்பாளராக நிற்கும் பொழுதும் அவர்களுடைய ஊழியர்கள் இறங்கி வேலை செய்தார்களா, திமுக ஊழியர்கள் இறங்கி வேலை செய்தார்களா என்று கேட்டு பதில் பெற்றுக்கொள்ளுங்க. பணம் கொடுத்தது மக்களுக்கும் சரி அல்லது செலவுகளுக்கும் சரி திமுக கொடுத்ததா நிற்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சி கொடுத்ததா போய் விசாரித்து தெரிஞ்சுக்கிடுங்க. அதனால் திமுக தான் எல்லாம். திமுகவினுடைய கூட்டணி எல்லாமே அவர்கள் பின்ன வரக்கூடிய கோச்சுகள் தான். இன்ஜின் திமுக தான். அதனால் திமுக தான் தீர்மானிக்கிறது. திமுகவுக்கு எப்பொழுது வெற்றி உத்தரவாதம் என்றால் அவர்களுக்கு முழுக்க வெற்றி உத்தரவாதம். திமுகவிற்கு எப்பொழுது தோல்வி உத்தரவாதம் என்றால் எல்லோருக்குமே அதுதான். ஆமாம், இந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து தானே பாதிக்கும், எல்லாரையும் சேர்த்து பாதிக்கும். ஒரு கூட்டணின்னா அப்படி தான். இப்போது அதிமுக இருக்குது, அதிமுக தனியாக நின்றால் திமுகவுக்கு எதிர்ப்பு அதிமுக அப்படின்னு ஒரு எளிமையான கணக்கு போடுவாங்க. பாஜகன்னு ஒரு கட்சி கூட வரும்பொழுது அவன் ஒன்றிய அரசிலிருந்து செய்யக்கூடிய அனைத்து துன்பங்களும் துயரங்களும் தொல்லைகளும் என்ன தமிழ்நாட்டு மக்கள் மீது நடத்தக்கூடிய போர்களும் எல்லாம் சேர்ந்து அதிமுகவையும் பாதிக்கும்ல. டிடிவி தினகரன் வந்து இந்த அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தது தென் மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு திமுக தலைமையில் உள்ளவங்கெல்லாம் அதிர்ச்சி ஆனாங்க. அவ்வளோதான், அதற்கான வாய்ப்புகள் இல்லை. பின்னால் விகேஎஸ் இருக்காங்க என்ற ஒரே காரணமாக தான் டிடிவிக்கு அது இருந்தது. இப்பொழுது டிடிவிக்கும் விகேஎஸுக்கும் அப்படி ஒரு ஒன்றுபட்ட தன்மை இல்லை என்பதாக கீழே தெரிஞ்சு போச்சு. அதனால் விகேஎஸ் நிற்கிறாங்க. இன்னமும் என்ன வாக்கு எண்ணிக்கையை பிரிக்க வாய்ப்புள்ள தகுதியுள்ளவர் என்பதாக விகே சசிகலா தான் தென் மாவட்டங்களில் நிற்கிறாங்க. அப்போ தினகரனுக்கு விடக்கூடிய வாக்கு வந்து விகே சசிகலா பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அப்படிங்கும்போது அதனால் அப்போ அதுக்கு அதிமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பலம் கிடையாது தினகரனை சேர்த்தது இல்லையா. விகே சசிகலா வெளியே இருக்கும் வரை அது பலவீனம். அவங்க உள்ள இணையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அது தெரியாது. ஒருவேளை பேச்சுக்கள் நடந்தாலும் நடத்தப்படலாம். இல்லை அவர் பழனிசாமி எப்படி சிந்திக்கிறாருன்னு நமக்கு எப்படி சொல்லுங்க. அடுத்தவங்க சிந்திப்பதை நாம் எப்படி முன்கூட்டி சொல்ல முடியும். ஓபிஎஸ் இல்லாதது அங்கே ஒரு பலவீனமாக இருக்குமா அங்கே தென் மாவட்டங்களில்? அவர் நின்றால் வந்து அது பலவீனம், நடந்தால் பலவீனம், அப்படித்தான் இருக்கும். திமுகவுக்கு அவர் சேர்த்தது பலமா? அவருக்கு தான் பலவீனம்னா அவர் போய் சேர்ற இடத்துக்கும் அவரது பலவீனம் தான். அதனால் எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இவங்க பாஜக நயினார் நாகேந்திரனுக்கு ராமநாதபுரத்தில் 2019 போட்ட வாக்குகள் தான் 2024 பாஜக கூட்டணியில் இருந்த என்ன ஓபிஎஸ்ஸுக்கும் அதே ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் போட்டார்கள். அப்போ யார் ஓட்டு? ஏன்னா அவர் 2வது இடத்துக்கு வந்தார்ல ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில். நயினார் நாகேந்திரனுக்கு 2019 போட்டதை 2024 ஓபிஎஸ்க்கு போட்டாங்க. யாருடைய வாக்கு வங்கி? நாம் தமிழரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாம் இப்போ ஒரு 8% சுயமாக அறுதியிட்டு சுயமாக மக்களை சார்ந்து தன் இளைஞர்களை சார்ந்து என்ன தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு என்ன வலுவாக வந்து ஒரு பெரிய படையை வந்து தலைமை தாங்கிட்டு இருக்கிறார் என்பது தான் உண்மை. அது காசு கொடுக்காமல் காசு வாங்காமல் போடக்கூடிய ஒரு கூட்டமாகவும் இருக்கிறது என்பதும் உண்மை. எந்த அளவுக்கு இளைஞர்கள் வந்து மாற்றை எதிர்பார்த்து விஜய் பக்கம் போயிடுவாங்க என்பதை வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகுதான் நாம் சரியாக புரிய முடியும். ஏன்னா இவங்க சொல்கிறது என்னென்னா நாம் தமிழருக்கு இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளம் தான் அப்படியே மாறுது விஜய்க்கு அப்படின்ற மாதிரி இருந்து. ஸோ இவங்க எல்லா கட்சியில் உள்ள இளைஞர்களையும் சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டும் சொல்லக்கூடாது. அதிமுக திமுக எல்லாத்துலேயுமே சொல்கிறீங்க.
அப்போ விஜய் எல்லா கட்சியிலும் இளைஞர் கூட்டம், பெண்கள் கூட்டம் எல்லாமே இருக்குது. இப்போ அதிமுக கூட்டணி வந்து நீங்கள் சொன்னீங்க பிஜேபி இருக்கிறதுனால அதிமுக கூட்டணிக்கு இங்கே பலவீனம் இல்லையா? ஆமாம், பிஜேபி என்ற கட்சியே தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் தேடணுங்கிற அளவுக்கு தான் இருக்குது. அதனால் பெருசாக மதிக்கிறது இல்லை மக்களும். சட்டமன்ற தேர்தலில் போய் பிஜேபி இருக்கா இல்லையான்லாம் கண்டுக்கிறது இல்லை. தவிர இந்த சட்டமன்ற தேர்தலில் சிறுபான்மை பெரும்பான்மை எல்லாம் எடுபடாது. ஆட்சியில் இருப்பவர் தொடர வேண்டுமா கூடாதானு, அதுக்கு தான் தொடரட்டும் ஸ்டாலின் வைக்காங்க. புரியுதுங்களா? அதனால் ஸ்டாலின் தொடரட்டும் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் தொடர்ந்தால் வந்து சட்டம் ஒழுங்கு கெடுவது, மேலும் தமிழ்நாடு அழியும் என்று எதிர்த்தரப்பில் சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அது வந்து கஞ்சாவும் மெத்தப்பட்டும் தான் தமிழ்நாட்டினுடைய கிராமங்களை ஆள்கிறது என்பதாக நாடு சொல்லுது. என்ன, நாம் ஏற்க மாட்டோம்னு சொல்லிடலாம். ஏன்னா முதலமைச்சர் சொல்கிறது தான் நம்ம கேட்கணும், ஊடகத்தில் இருக்கோம். அதனால நம்ம வந்து அப்படிலாம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நமக்கு என்ன, மக்கள் ஏற்க தயாரில்லை. அவங்க மெத்தப்பட்டும் கஞ்சாவும் தான் ஆளுது. சட்டவிரோதமாக என்ன காவல் மரணங்கள் தான் இங்கே வந்து கோல் ஓச்சுது என்று நம்புகிறாங்க. அப்போ நிர்வாகத்தினுடைய ஆளுகை என்பதை கேள்விக்குறியாயிருச்சு. இது தீர்மானிக்காதா என்பதை என்ன வாக்குச்சாவடிகள் பதில் சொல்லும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகள் இருக்கு இல்லையா, அரசாங்கத்தினுடைய விமர்சனங்கள், அது 5 வருட விமர்சனங்கள், கடும் விமர்சனங்கள், சட்டம் ஒழுங்கு நீங்கள் சொன்ன மாதிரி பல்வேறு விமர்சனங்கள் எல்லாமே எதிர்த்தரப்பாக ஓட்டு பார்த்தா 3 ஸ்பிளிட் ஆகிறதுனால திமுகவுக்கு வெற்றி எளிதாகுது அப்படின்னு அவங்களோட கணிப்பு இருக்குது. தாராளமாக நிறைய கணக்கு போடலாங்க. எல்லாருக்கும் உரிமை இருக்குது கணக்கு போட. நாம் தான் வெற்றி பெறுவோம்னு ஒவ்வொருவரும் சொல்லி கொள்ளணும். இல்லைன்னா எதுக்கு தேர்தல் நிற்காங்க தேவையில்லாமல். ஆமாம், தொண்டர்களையும் அவங்க வந்து உற்சாகப்படுத்தணுன்றது சரிதான். ஆனால் இந்த ஒரு கணக்கு சரியான கணக்காது. அதுதாங்க, நீங்கள் தொண்டர்கள் உற்சாகப்படுத்துறதெல்லாம் அப்புறங்க தேர்தலில் நின்றுட்டிங்கன்னா இந்த தேர்தல் கால சூழல் இருக்குல்ல, அது வந்து ஒரு சூறாவளி சூழல். அது வந்து ஒரு புதை மணல் மாரி மூழ்கிட்டா அம்பிட்டு தான் மூழ்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு புரியவே புரியாது. எதிர்த்தரப்பு கருத்துக்கள் காதிலேயே விழாது. புரியுதுங்களா? அதனால் சுயேட்சையாக நீங்கள் நின்னீங்கன்னு வைங்க, உங்கள் கூட 4 பேர் கூடையே அலைஞ்சாங்கன்னு வைங்க 25 நாளாக, என்ன நினைப்பாங்கன்னா போகிற இடமெல்லாம் வரவேற்பு இருக்குது, நம்ம தான் ஜெயிக்க போகிறோம்னு அந்த சுயேட்சையும் கூட 4 பேர் நினைப்பாங்க. இதுதான் மனித இயல்பு. ஒவ்வொரு தேர்தலையும் பார்த்தாச்சு. ஆனால் அவர்களுக்கு கிடைப்பது சுழி வாக்குகள். அதனால் ஐயோ பாவம், இதெல்லாம் உளவியல் நோய் என்பதாக நம்ம புரிஞ்சுக்கணும். தேர்தலே முழுக்க நிற்பவர்கள், வேலை செய்பவர்கள் எல்லோரும் உளவியல் நோய்க்கு பாதிக்கப்பட்டால் மக்கள் வேறொரு உளவியல் பார்வையில் இருந்து கொண்டு அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக அது சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை ஒரே மாதிரி வந்து தீர்மானித்து யாரையோ கொண்டாட போகிறாங்கன்னு அர்த்தம். 10 நாளைக்கு ஒரு தடவை பிரதமர் இங்கே வருகை தந்து பேசுகிறாரு, அமித்ஷா வர்றதுனால மிகப்பெரிய பலமாக மாறுது. இங்கே பிஜேபிக்கு ஒரு ஆதரவு அதிகரிக்குது. நம்ம பிரதமர் வர்றாரு, தமிழில் பேசுகிறாரு, அப்படிங்கும்போது தமிழக மக்கள் மட்டும் ஒரு ஆர்ப்பாட்டமான வரவேற்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கருத்து. தப்பித்தவறி மக்கள்கிட்ட போயிடக்கூடாது என்பதில் எப்போவுமே பாஜக சரியாக இருப்பாங்க. பாஜக தொண்டர்கள் வந்து தப்பித்தவறி தேர்தல் நேரத்தில் வேட்பாளராக ஒருத்தர் நிப்பாட்டிட்டோமே, அவருக்கு வேண்டியவர், நம்ம அதுக்காக வேலை செய்வோம்னு நினச்சாலும் அடிக்கடி பிரதமர் வர்றாரு, அவருக்கு ஆள் சேர்க்கணும், அவருக்காக மாலை கட்டணும், அவர் பக்கத்தில் போய் நின்று படம் எடுக்கணும்னு சொல்லி அவங்க திசை திரும்பி அவங்க செய்கிற தேர்தல் வேலையும் செய்யாமல் போயிடுவானுங்க. அதனால் இது சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிட்டவங்க என்று பொருள் இதுக்கு தான். அதனால் பாஜகவின் அமித்ஷாவும் மோடியும் சொந்த காசில் சூனியம் வைப்பதில் மிக திறமையானவர்கள் என்பதை அவர்களுடைய தகுதியை பற்றி இந்த தேர்தல் நிரூபிக்கப் போகிறது. இதுவரைக்கும் எப்பயுமே திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி இதுதான் கடந்த பல வருடங்களாக இருக்கக்கூடியது. இந்த முறை புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேகா, ஒரு 15 வருடங்களாக இங்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி, இவங்களுடைய பாதிப்பு எப்படி இருக்கும்? இங்கே பாதிப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து பெருவாரியாக வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள்னால் எளிய மக்கள். கிராமப்புறங்களில் அவங்களே வந்து எளிய சமூகங்களாக இருப்பாங்க, உழைக்கும் மக்களாக இருப்பாங்க. விவசாயம், சிறு தொழில், தொழிற்சாலைகள் போகிறவர்களாக. நகர்ப்புறங்களில் அமைப்புசாரா தொழிலாளர்கள், நகர்ப்புற ஏழைகள்னு சொல்லக்கூடியவங்க, குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் உள்ளவங்க, இதுவெல்லாம் இருப்பாங்க. இவங்க தான் வாக்குச்சாவடிக்கு செல்லக்கூடிய வாக்காளர்கள். நம்ம ஊடகத்தார்கள் போய் கூட கணிப்பெல்லாம் எடுப்பாங்க, இவங்களை விட்டுட்டு எடுப்பாங்க. அதனால் கரெக்டாக சொல்லிடுவாங்க எல்லாருமே. அவர்களுக்கு சம்மந்தமே இருக்காது இந்த கணிப்புகளுக்கும் வரக்கூடிய வாக்கு. அவங்க எந்த ஒரு விழுக்காடில் எப்படி எடுக்கிறாங்கன்னு புரியல. இந்த கணிப்புகள் எடுக்க சொல்ல மாட்டாங்க.
அவங்களுக்கு சௌகரியமானதை எடுப்பாங்க. அவங்களுக்கு சௌகரியமாக யார் வந்து நிதி உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஒப்ப சிந்திப்பாங்க. அப்படி தான். அதனால் கணிப்புகள்லாம் வேறு, யதார்த்தங்கள் வேறு. யதார்த்தத்தில் நம்ம பார்ப்பது என்ன ஊடகங்களில், ஒரு 200 தொகுதி வரை போய் கூட்டம் கூட்டி பேசிட்டு வந்திருக்கிறாரு மேலிருந்து கீழே நோக்கி எடப்பாடி பழனிசாமி இல்லையா? அப்போ அவர் வந்து அணி திரட்டுறாரு பரப்புரையில் என்பதாக நீங்கள் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 2 மாதங்களாக வந்து திருவிழா கோலத்திலேயே திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய செயல்பாடுகளை செய்யுது. அதாவது பரப்புரைன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி மாரி போகலை, அதெல்லாம் பழைய பாணி, நாங்கள் பாருங்கள் புதிய பாணி அப்படின்னு பெண் நிறுவனம் சொல்லி கொடுத்தபடி. என்ன காரணம் அப்படின்னா, வாக்காளர்களை எடுத்துக்கொள்வது, வாக்குகளாக மாற்றுவது, வாக்காளர்களை ஈர்ப்பது, கட்சி சார்பற்ற வாக்காளர்கள் சொல்லி 50 விழுக்காட்டுக்கு மேலே இருக்காங்க, அது அவர்களை ஈர்ப்பது என்பதற்கு பணம் போதும் அப்படின்னு திமுக தலைமை ஒரு நல்ல நம்பிக்கையோடு இருக்காங்க. அந்த பணத்தை வந்து கொடுப்பது என்பது வந்து அரசாங்கத்தில் இருப்பதுனால, அரசாங்க கட்சி அது. இன்றைக்கி அரசாங்கத்திலிருந்து 3000 ரூபா, அரசாங்கத்திலிருந்து 5000 ரூபா, அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு 2000 ரூபா, அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு 1500 ரூபா, இப்படி அரசாங்கத்தின் மூலமாகவே கொடுத்தாச்சுன்னா வாக்காளர்கள் திருப்தி அடைஞ்சிடுவாங்க, வாக்களிப்பாங்க. அப்படி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. இல்லை, இது நம்பிக்கை, அது உண்மையும் கூட தானே ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு. மூட நம்பிக்கை மாதிரி எல்லாமே நம்பிக்கை தான். நம்பிக்கையில் தான் இருப்பாங்க எல்லாருமே. நம்பிக்கையில் கோயிலுக்கு போகிறாங்க, நம்பிக்கையில் சர்ச்சுக்கு போகிறாங்க, நம்பிக்கையில் மசூதிக்கு போகிறாங்க, நம்பிக்கையில் தர்காவுக்கு போகிறாங்க, நம்பிக்கையில் வந்து பணம் கொடுக்குறாங்க. இதுதான், இதுவும் நம்பிக்கை தான். அதாவது ஒரு நல்லதொரு மூட நம்பிக்கை. தேர்தல் அரசியல் கட்சியை நடத்துவது என்பது அதற்கான செயல்பாடுகள் பார்த்தா அது ஒரு நல்லதொரு மூட நம்பிக்கை தான். குறிப்பாக அவர்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, தம்முடைய ஊழியர்கள், தொண்டர்கள், உடன்பிறப்புகள் இவங்க நொந்து போயிட்டாங்க. 4 வருஷமாக 4.5 வருஷமாக அவங்கள கொன்னுபிட்டோம், ஒன்றுமே செய்யலை அவங்களுக்கு. ஒன்று மேலே உள்ளவங்க மட்டுமே எடுப்பது, அல்லது அமைச்சர்கள் மட்டுமே எடுப்பது, அல்லது மாவட்ட செயலாளர் வரை எடுப்பது, அதற்கு கீழே கிடையாது. அப்போ அவர்களையெல்லாம் உற்சாகப்படுத்த என்ன வழி? அவர்களையெல்லாம் உற்சாகப்படுத்தத்தான் கடந்த 2 மாதங்களாக திருவிழாக்கள், எங்கு பார்த்தாலும் திருவிழாக்கள் அப்படின்னு சொல்லி மகளிர் அணி என்ன என்பதாக ஒரு திருவிழா ஒன்று, அதற்கு வந்து செலவழித்து எல்லோருக்கும் என்ன 300 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரை கொடுத்து, அதற்கப்புறம் வாகனத்தில் கொட்டியாந்து அவர்களுக்கு உதவிகள் செய்து, அது ஒரு திருவிழா. நேற்று கூட திருச்சியில் ஒரு மாநாடு, அதுக்கட மாநாடு. அதுக்கப்புறம் இளைஞர் அணி ஒரு திருவிழா, வழக்கறிஞர்கள் ஒரு திருவிழா, பாக முகவர்கள் ஒரு திருவிழா, 12வது மாநில மாநாடு திருச்சியில் ஒரு மாபெரும் திருவிழா. நேரு என்றால் திருவிழா, திருவிழா என்றால் நேரு, தொண்டர்களுக்கு திருவிழா. மெதப்பிலேயே வச்சுக்கிடுறது தொண்டர்களை. எப்பா என்ன மாஸ்க் காட்டிக்கிட்டு இருக்கிறோம், என்ன அப்போ நம்ம தான் வெற்றி பெற போகிறோம் என்பதில் அவங்க கூட கொஞ்சம் உற்சாகமாக செயல்படுவாங்க. அவர்களுக்கு பொங்கலுக்கு ஒவ்வொருவருக்கும் பணம், வட்ட செயலருக்கு 1.5 லட்சம்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பணம் இப்படியாக கொடுத்து விடு, என்ன பாகத்தில் கூட அப்படின்னு சொல்லி போட்டு அந்த முறைகளில் அவங்க அணுகுமுறை. அது நீங்கள் சொன்ன கேட்ட மாதிரி பணத்தை போட்டு பணத்தை எடுக்கலாம். அதாவது முதலில் பணத்தை எடுத்தோம் 21லிருந்து 26 வரை, இப்பொழுது பணத்தை கொடுப்போம். அப்போ எவ்வளவு எடுப்போம் எவ்வளோ கொடுப்போம் என்பதில் ஒரு பெரிய தொகை வந்து வீணாக இருப்பது தான் ஒழுங்காக முறையாக. நம்ம விஜய் சொல்கிற மாதிரி என்ன, நீங்கள் வெளிநாட்டு செல்வது மூலதனம் எடுப்பதற்கா மூலதனம் போடுவதற்கா அதுமாரி செய்வது என்பதை பழக்கம் வச்சுருக்காங்க. இதில் என்னன்னு விசாரித்தோம். இது யார் தொடங்கினா? எல்லோரும் சொல்லுவாங்க திருமங்கலம் ஃபார்முலா தொடங்கியவர் முக அழகிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில், அது வர கலைஞர் அப்படியெல்லாம் கொடுக்குறதா இல்லை இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. சரி அப்படின்னு ஏற்றுக்கொண்டு அதுக்குள்ளே போய் அப்போ முக அழகிரி பக்கம் விசாரிப்போம். விசாரித்தா 2011ஆம் ஆண்டு தேர்தலில் மதுரை மாவட்டத்தில் 10 தொகுதிகள் இருக்கின்றன. 10 தொகுதிகளிலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாக்குக்கும் 300 ரூபாய் என்பதாக பிரித்து முக அழகிரி தன்னுடைய படையுடன் கொடுத்தார். 10 தொகுதியும் அதிமுக வெற்றி பெற்றது. 10 தொகுதியிலும் அதிமுக எவ்வளவு வித்தியாசம்? 34,000 40,000 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அப்போ பணம் வாங்கியதற்கும் பணம் கொடுத்ததற்கும் என வாக்கு எண்ணிக்கையினுடைய முடிவு வெளிவந்ததற்கும் சம்பந்தமே இல்லை. இது இன்னமும் திமுக தலைமைக்கு போய் எட்டலை. பணம் கொடுத்தால் வெற்றி பெறலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் இப்போ உங்கள் நிகழ்ச்சி மூலம்தான் இந்த செய்தியை நான் சொன்ன பிறகு அவங்க சோதிக்க போகிறாங்க. இனிமேல் தான் தெரிய போகுது.
இந்த பணம் கொடுத்து கூட்டத்துக்கு கூப்பிடுறதுன்னு சொல்றது இல்லையா, அது வந்து திமுக அதிமுக எல்லாருமே அப்படி ரெண்டு பேரும் அப்படித்தான் செய்யணும். ஆனா விஜய்க்கு வர கூட்டம் வந்து வரேன். இதுக்கு ஒரு உதாரணமே தரேன். விருதுநகரில் ஒரு முறை நமது முதல்வர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போறார். இப்போ ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் பக்கத்தில் ஒரு 10 கிராமத்தைச் சேர்ந்த 100 நாள் வேலைக்கு போவாங்கல்ல, அவங்க எல்லோரையும் 300 ரூபா கொடுத்து கூட்டியாங்க. 100 நாள் வேலையில் அவ்வளோவும் கிடைக்கல, சரி பரவாயில்ல கூட்டியாந்துட்டாங்க. பிரியாணியும் கொடுத்து நல்ல கூட்டம், மிகச்சிறப்பாக மகிழ்ச்சியாக போயிட்டார் நம்ம ஆள் ஸ்டாலினும். 2வது நாள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் போகிறார் அதே விருதுநகரில், சரிதானா? அப்போது அதே ஏஜெண்டுகளை பிடிக்காங்க, அதே 10 ஊர்க்காரங்களை பிடிக்காங்க, அதே 100 நாள் வேலை போகிறவங்களை பிடிக்காங்க, அதே கூட்டம் திருப்பிங்க. அதனால் அவ்வளவு சிறப்பாக வந்து 2 பேரும் ஒரே பாணியில் செயல்படுறாங்கன்னு நீங்கள். இப்போ நீங்கள் கேட்டீங்க விஜய்க்கு வரும் கூட்டம் என்ன, அவர் கையிலிருந்து ஒரு பைசா செலவு இல்லாமல் வருகிறது. அந்த வட்டார மாவட்டத்துக்காரரு அந்த ஏற்பாடுகளை அவர் கவனிச்சுக்கிறாரு. இப்படியாக அல்லது ஒருங்கிணைப்பு குழுவில் உள்ளவங்க ஒருத்தர்கிட்டையும் போய் அதை கலெக்ஷன் பண்ணி செலவழிக்கிறாரு. அதற்கு பிறகு தானாகவே வரும் கூட்டமாக இருக்குது. அப்போ இதில் ஒரு கம்ப்ளீட்டாக வந்து வேறுபட்ட ஒன்றாக, இன்னொரு நீரோட்டமாக, இன்னொரு எதிர்நீச்சலாக அந்த விஜய்க்கு பின்னால் வருவது வந்துட்டு. இல்லை, விஜய்க்கு பின்னால் வருவதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது வரும் ஒரு நடிகரை பார்க்க. ஆமான்னு சொல்லிடுவோம். அவங்கள்ட்ட அவங்க மனசு போடக்கூடாது. அதுக்காக இல்லைங்க, வெட்டி பயல்கள்கிட்ட வெட்டித்தனமாக வாதம் பண்ண நான் தயார் இல்லை. ஏன்னா நான் வெட்டி கிடையாது, புரியுதுங்களா? என்ன வேணால் சொல்லிட்டு போகிறான். பிரச்சனையே என்னென்னா, கிராமங்களில் போய் பார்க்க தெரியும், நண்பர்கள் மூலம் கிராமங்களை அலச தெரியும், ஒவ்வொரு சமூகமும் என்ன நினைக்கிறார்கள் என்று கவனிக்க தெரியும், அந்த 30 வயது வரை உள்ளவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியும், 30 வயதுக்கு மேலே உள்ளவர்கள் என்ன மாதிரி பேசுகிறார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ள முடியும். இவ்வளவும் செய்தால், ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 4 நாள் முன்னால் நண்பர் ஒருவர் போய் கடன்னு போன கிராமங்கள், ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே உள்ளவர் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் உள்ள கிராமங்களில் ஒரு 3 கிராமம் போனேன்னே. 3 கிராமத்துலேயும் சின்ன பிள்ளைங்க பூரா, அண்ணே நீங்கள் தப்பி தவறி சுயேட்சையில் கூட நின்றாதீங்க, இந்த முறை நாங்கள் விசிலுக்கு தான் போடுதான் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அப்போ என்னையா தேவேந்திர வேளாளர் அந்த தலைவர் இந்த தலைவர் அவங்கெல்லாம் ஐயோ பாவம், இங்கே வந்தால் பிழைச்சிக்குவாங்க, இதுதான் நாங்கள் முடிவாக இருக்கோம், இந்த முறை ஒரு முறையாவது போட்டு பார்ப்போம், விஜய்க்கு தான், விஜய் அண்ணாக்கு தான் என்பதாக சொல்கிறோம். அந்த தலித் வாக்கு சரின்னு சொல்லி அதுதாங்க பேசுகிறோம். நீங்கள் தலித்துன்னு சொல்லுங்கள், தேவேந்திர வேளாளர்னு சொல்லுவாங்க, கிராமத்தில் போய் சொல்லி பாருங்கள், அடிக்கடி வாங்கிறாங்க. என்ன அவங்க தேவேந்திர வேளாளர் தங்களை அழைக்கிறாங்கன்னா அவங்கள அழைக்கிங்க, பழனிசாமி போய் ராமசாமி தான் கூப்பிடுவேன்லாம் சொல்லாதீங்க, சரியா? அதெல்லாம் வந்து நகர்ப்புற திமிர், அது வந்து அர்பன் பிராமினிக்கல் அப்ரோச், என்ன யதார்த்தங்களையே வந்து புரிந்து கொள்ளாமல் பேசுவது. அதனால் தேவேந்திர மத்தியிலே இந்த ட்ரெண்ட் இருக்கா. பக்கத்தில் ஒரு ஊர் மறவர் கிராமம், அந்த பகுதியில் மறவர்னு சொல்லுவாங்க. இந்த சென்னையில் உள்ளவங்கள்ட்ட இப்படி சொல்லக்கூடாது, தேவமார் கிராமம், தேவர் கிராமம், சரி அப்படின்னு சொல்லுவோம். அங்கே ஒரு 9 ஆண்டாக வரல குழாய் தண்ணி. பஞ்சாயத்தில் மோதி பார்த்துட்டாங்க, பஞ்சாயத்து ஒன்றுமே செவி மடுக்கலை, வீடியோ பண்ணலை. அப்போ நண்பர் ஒருவர் வந்து இறங்கி அவங்களுக்காக வேலை செஞ்சு எல்லாம் கொடுத்து அதை மேலேருந்து இடிக்க சொல்லி, நாமும் ஊடகம் மூலமும் மற்றது சொல்லி எடுத்து அரசாங்கத்தில் இடித்து கடன் 1.5 மணி நேரத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லி எல்லாருக்கும் நள்ளின்னு தான் சொல்லுவாங்க, குழாயில் தண்ணி வர்ற குழாயை, அதை போட்டாங்க. ஒரே மகிழ்ச்சி அந்த தேவர் கிராமத்தில் எல்லாருக்கும். அப்போ அங்கே போய் கேட்குறாரு நண்பர், எப்படிங்க இந்த முறை? இல்லை தம்பி, நீங்கள் எதுவும் கூட நின்றாதீங்க, கையை பிடிச்சிக்கிட்டு நல்லா இருப்பீங்க, எங்கள் ஊரடைக்க முடிவு பண்ணிட்டோம், நாங்கள் விசிலுக்கு தான் போடுறதா, அதனால் விஜய்க்கு தான் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க, ஆண்கள். சரி, பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பெரியவங்களும் கூட பெண்கள், அதாவது முஸ்லீம் மத்தியில் உள்ள இளைஞர்கள்ட்ட போனால் முழுக்க நாங்கள் விஜய் தான். அதற்கு பிறகு அந்த பெண்கள்கிட்ட கேட்டால் பெரியவங்கள்ட்ட அவங்க அது என்னம்மா அது, ஏன்னா இத்தனை நாள் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே வந்து ஏதோ பிரிவு வந்துச்சுன்னு சொன்னால் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறீங்க, ஏன்னா அவருடைய மற்றதை பற்றி பேசுங்கன்னு சொல்லி போட்டு பெண்கள் சொல்கிறாங்க பதில். இப்படி எல்லாவற்றிற்கும் விஜய் பதில் சொல்கிறாரோ இல்லையோ, மக்கள் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் கீழே இருக்கக்கூடிய என்ன அடிநாதம், இதுதான் வாக்குச்சாவடிக்கு வரக்கூடிய மக்கள்னு சொன்னேன்.
அந்த மக்கள் தான் இங்கே குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் இருக்கின்ற சென்னையில் வாழ்கின்ற மக்கள், வாக்குச்சாவடிக்கு வரக்கூடிய நகர்ப்புற ஏழை மக்களான அவர்கள் எல்லோரும் ஒன்று எம்பிசி இல்லைனா எஸ்சி, பட்டியலினம் அல்லாவிட்டால் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவராக இருக்காங்க. ஆண்களும் பெண்களும் அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் அண்ணா, விஜய் என்பதாக தம்பி, என்ன மகன், இப்படியாக பார்க்குறாங்க. அதனுடைய விளைவு என்ன? நம்ம ஆளுக போய் இங்கே ஆய்வு பண்ணால் ஒரு பெரம்பூரோ ஒரு எழும்பூரோ இப்படியாக என்ன குளத்தூர் உட்பட, என்ன துறைமுகம் உட்பட, வேளச்சேரி உட்பட, என்ன பயங்கரமாக வந்து அந்த போக்கு தான் கூடுதலாக இருக்குது என்பதாக மக்கள் மத்தியிலேருந்து கணிக்காங்க. இதுவரை சோதிக்கப்படாத, இதுவரை தேர்தலில் நிற்காத ஒரு கட்சி தான் தாவேகா. ஆனால் மக்கள் மத்தியில் இப்படி இருக்குது என்பதைத்தான் நாம் வந்து எடுத்து படிப்பாக எடுக்கிறோம். இது தேர்தலாக போகிறதா, இது வாக்காகுமா என்பதெல்லாம் நமக்கு வந்து ஆர்வடமெல்லாம் சொல்வதற்கு ஆள் இல்லை. ஆனால் இந்த உண்மையை சொல்லணும். இந்த உண்மையை எதிர்கொள்ள முடியாமல் இருக்கிறது தான் திமுக. குளத்தூரில் நிற்கிறவர் மாற்றி நிற்கலாமான்னு யோசிக்காரு என்றும், பெரம்பூரில் நிற்க போகிறாரு விஜய்ன்ற மாதிரி தகவல்கள் வருது. சென்னையில் அவர் இல்லை, நான் குளத்தூரில் நிற்கிறவர் மாற்றிக்கணும்னு சொன்னேன். நான் வேறு யாரோ சொன்னேன், நீங்கள் வேறு யாரோ பேசுகிறீங்க. அதற்கு பிறகு துறைமுகத்தில் உள்ளவர் ஆர்கே நகர் போகலாமான்னு யோசிக்காரு. இப்படிலாம் சொல்கிறாங்க. என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, என்னைக்கு விஜய் கட்சிக்காரங்க ஆய்வு பண்ணுறோன்னு வந்தவங்கள பிடிச்சி சுற்று போட்டு அடித்தாங்களோ துறைமுகத்தினுடைய தொகுதியினுடைய அமைச்சர் ஆட்களால், உடனடியாக கர்ப்பிணி பெண் பாதிக்கப்பட்டது என்று எல்லாவற்றிலையும் வைரலாக போனோன்னே ஐயோன்னு சொல்லிவிட்டு அங்கே உள்ள அது முஸ்லீம் பெண்ணார், அங்கே உள்ள முஸ்லீம்கள் எல்லோரும் கூடி எடுத்து நாம் வந்து இந்த முறை என்ன போட முடியாது, இங்கே இருந்த ஏற்கனவே உள்ள சட்டமன்ற உறுப்பினரான அமைச்சருக்கு விஜய்க்கு தான் என்பதாக முடிவு செய்துவிட்டார். அதனால்தான் அவர் போவதற்கு முடிவெடுக்கிறார் என்பது போல், மாற்றி யோசிக்கிறார் என்பது போல் பேச்சு வருது. இதெல்லாம் பேச்சு தாங்க, பேச்சு மட்டுமே சரி என்று நான் சொல்லவே இல்லை. ஆனால் பேச்சு வருதுங்கிற உண்மையை கூட முன் வைக்காமல், வெளியே கொண்டு வராமல் இருப்பது தான் ஊடக தர்மம். அதற்கு பேர் இப்போல்லாம் தர்மம் அதர்மம் தான் தர்மம், அநியாயம்தான் நியாயம், அநீதி தான் நீதி. அதனால்தான் 27வது காவல் மரணமானாலும் கண்டுகொள்ள மாட்டோம், வாய் திறக்க மாட்டோம். ஒரு மரணத்திற்கு நிர்பந்தம் வரும் என்று சொன்னால் அதற்கு நேரடியாக முதலமைச்சர் தொலைபேசியில் பேசுவார். இன்னொரு மரணத்திற்கு கண்டுகொள்ள மாட்டார், சிபிசியிடம் கொடுத்து விட்டோம் என்று பதில் சொல்லுவார். இப்படியாக சமூகங்கள், எல்லா சமூகமுமே பாதிக்கப்படுது இந்த அரசு இயந்திரத்தால், காவல்துறையால், என்ன அரசாங்க நிர்வாகத்தால், உள்ளாட்சி முறைகளால். அதனால் வெறுப்பில் இருக்காங்களே, அதெல்லாம் தான் இந்த ட்ரெண்ட், இந்த போக்காக மாறுது. அப்போ இந்த போக்கெல்லாம் கணக்கில் எடுக்க வேண்டாம். பணம் கொடுத்துட்டாங்க, அவங்க வந்துடுவாங்க, இவங்க போய் பரப்புரை செஞ்சிட்டாங்க, இவங்க வந்துடுவாங்க என்று பேசி கொண்டிருப்பது எனக்கு வந்து திருப்திகரமாக படவில்லை என்பதுதான். இந்த சின்னம் பற்றி சொன்னீங்களே, எல்லா இடத்துலையும் விசிலுக்கு தான் ஓட்டு போடணும்னு. இப்போது இது வரைக்கும் அதிமுக இரட்டை இலை, இங்கே உதயசூரியன்றது மக்கள் மனதில் பதிந்த ஒன்று. இப்போ இதை மீறி புதிதாக விசில் சின்னம் கிராமங்கள் போய் சேர்ந்துருக்குறா. 2017ஆம் ஆண்டுன்னு ஒரு ஆண்டை தாண்டி தான் 2026 வந்திருக்கு. 17ஆம் ஆண்டில் தலைநகர் சென்னையில் ஆர்கே நகரில் ஒரு தேர்தல் நடந்தது. அது தமிழ்நாடு எங்கும் கவனிச்சிச்சு. அந்த தேர்தலில் என்ன நடந்தது? முதல்ல எடப்பாடியார் போய் ஒருத்தருக்கு வேலை செஞ்சார். வேலை செய்யப்பட்ட அந்த வேட்பாளருக்கு பேர் டிடிவி தினகரன். அப்பொழுது அவருக்கு வைத்த சின்னம் எது? குக்கருக்கு முந்தைய சின்னம், குக்கருக்கு முன்னால். சரிதானா? அப்போ அது பல பரவிட்டு, ஆனாலும் காசு கொடுத்தார்கள்னு பிடிச்சி ஒன்றிய அரசிலிருந்து தலையிட்டு தேர்தல் ஆணையம் தேர்தலை நிறுத்திச்சு. மறு தேர்தல் வந்தது. அதற்குள்ளே எடப்பாடியாரை இந்த பக்கம் எடுத்துட்டாங்க. அதனால் அவர் எதிராக வேலை செஞ்சார். அப்பமும் மறுபடியும் டிடிவி தினகரன் குக்கரில் நிற்கிறார். 2 நாளில் எல்லோருக்கும் போய் சேர்ந்துருச்சு 2017 குக்கர் என்ற சின்னம். அப்போ அதற்கு பேர் என்ன சொல்கிறது? ஏன்னா இப்போ எல்லோர் மத்தியிலும் ஸ்மார்ட் ஃபோன்னு ஒன்று இருக்குது, வாட்ஸ்அப்னு ஒன்று இருக்குது. அதன் மூலமாக எல்லோருக்கும் எல்லாமே போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா கிராமங்களையும் ஒரு 15-20 பேர்ட்டா அந்த மாதிரி கைபேசி இருக்குது. அதன் மூலமாக பெண்களும் எல்லோரும் பார்த்துடுறாங்க, எல்லோருக்கும் போய் சேர்ந்துருது. அதனால் அது ஒரு விஷயமே அல்ல. பிரபலமான சின்னங்கள் மட்டும்தான் என்று நிற்பவர்கள் பலகீனத்தின் அடையாளம். என்ன, பிரபலம் ஆகவே வேண்டாம், பிரபலம் ஆனவர் நடத்தும் கட்சிக்கு ஒரு சின்னம் என்று எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வோம். இதுதான் மக்கள் நிலை. இதுதான் இருக்குது. நீங்கள் அந்த ஒரு மீட்டிங்கில் பேசும்போது கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க, கிராமங்கள் எல்லாம் குக்கிராமங்களில் கூட வந்து தாவேக்காவோட கொடியை பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்க. இன்று இன்னும் பறந்துருக்கும் இல்லையா? நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இன்னும் செங்கல்பட்டுலேருந்து மாவட்டத்திலிருந்து ஒரு தம்பி
முஸ்லீம் இளைஞர் ஸ்விக்கி நடத்துகிறவர் வந்தார். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அவர் சொல்கிறாரு, செங்கல்பட்டு பக்கம் அம்மாப்பேட்டை என்ற குக்கிராமத்திற்கு நான் கொண்டு போய் உணவு கொடுக்க போனால் அங்கே ஒரு கொடி, ஒரே கொடி இருக்குது, அது விஜய் கட்சியினுடைய தாவேகா கொடியாக இருக்குங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், அதிர்ச்சி. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அடுத்த முறை போக வாய்ப்பு கிடச்சிதுன்னா படம் எடுத்துகிட்டு வரேங்க. அப்போ அவர் என்னங்க இது, ஆனால் முஸ்லீம்கள் மத்தியில்னா அதெல்லாம் கிடையாது, இளைஞர்கள் முஸ்லீம்கள் இந்துக்கள் கிறிஸ்துவர்கள்னு கிடையவே கிடையாது. இளைஞர்களுக்குள்ள வேறுபாடு, பெண்களுக்குள்ளேயும் அப்படி கிடையாது, சாதி மத வேறுபாடே கிடையாது. அதனால் எல்லோருமே பேசுவது விஜய். விஜய் பேசக்கூடிய தஞ்சாவூர் கூட்டத்தை தான் எல்லோரும் வரிசையாக உட்காந்துருக்கும் போது ஏடிபிக்கு கீழே உட்காந்துக்கிட்டு நாங்கள் ஆர்டருக்காக காத்திருக்கோம் ஸ்விக்கி பூரா. அவ்வளோ பேரும் இளைஞர்கள், அவ்வளோ பேர் இருசக்கர வாகன இளைஞர்கள், அவ்வளோ பேர் கையிலையும் விஜய் வந்து பேசிய பேச்சை நேரடியாக என்ன நேரலையில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுதான் இருக்குது நாட்டு நிலைமை என்று அவர் சொல்கிறார். நமக்கு ஆச்சரியமாகவும் இருக்குது, அதிர்ச்சியாகவும் இருக்குது. ஒரு சேனலில் போய் ஒரு நேர்காணல் கொடுத்துட்டு போய்கிட்டு இருக்கிறேன். தானியில் போய்கிட்டு இருக்கும் பொழுதே பக்கத்தில் ஒருத்தர் இருசக்கர வாகனத்தில் வர்றாரு. அவருக்கு பின்னால் அந்த பர்தா போட்டு ஒரு இளம் பெண் உட்காந்துருக்காங்க. வர்றாரு, வந்தவர், சார் நல்லா பேசுகிறீங்க. என்ன நல்லா பேசுகிறேன், உங்களுக்கெல்லாம் யாரும் அதனுடைய யதார்த்தத்தை தான் சொல்கிறோம் அப்படின்னா ஒன்று, அதுதான் சார் உண்மை, அதுதான் சார் விஜய் அப்படின்னு சொல்லி அப்படி தொடர்ந்து பேசுங்க சார் ரெண்டு டூர்னு போகிறான். முஸ்லீம் இளைஞர்கள், முஸ்லீம் இளைஞி. அப்போது சிறுபான்மை வாக்கு பூரா திமுகவுக்கு தான் வரும். 14% 5000 விழுக்காடு பொய்யாக ஆகிவிட்டது. யதார்த்தத்தில் பார்க்குறேன், ஒன்றும் வேண்டாம். 4 நாள் முன்னால் ஷியா மசூதியில் ஷியா சுன்னி என்று பிரிவுகள் இருக்குது. அதில் ஷியா மசூதியில் ஏற்கனவே ஈரானுடைய தலைவரான கொமினியை கொலை செய்வதற்காக அமெரிக்காவை எதிர்த்து இஸ்ரேலை எதிர்த்து மாபெரும் போராட்டம் ஒன்றை ஒரு 500 பெண்கள், பெரிய பெண்களிலிருந்து இளம்பெண்கள் வரை சின்ன குழந்தைகள் வரை பாட்டு பாடிக்கொண்டு அவர்கள் உறுதலையும் பேசிக்கொண்டு அரபிலையும் பாடல்கள் பாடிக்கொண்டு என்ன வர்றாங்க. அப்போ தமிழ் மொழியில் முழக்கங்கள் போடுவதற்காக என்னை அழைக்கிறாங்க, நான் போகிறேன். அப்போ அவங்க மத்தியில் பேசினாலும் இந்த முறை யாருக்கும் இதுவரை போட்டுக்கிட்டு இருந்த கட்சிகளுக்கு இல்லைங்க, நாங்கள்லாம் விஜய்க்குங்கிறாங்க. அந்த உருது பேசும் ஷியா முஸ்லீம். இதுக்கு என்ன பண்ணுவீங்க? நான் நேரில் பார்த்தது. இப்படியாக எல்லா இடங்களிலும் வேறு மாதிரி இருக்குது, யதார்த்தங்கள் வேறு மாதிரி இருக்குது. இங்கே பேசுவது, ஊடகத்தில் வருவது என்பது என்ன, ஏற்கனவே இருந்த ஆளும் கட்சி, ஆண்ட கட்சிக்கு ஆதரவாக இருக்குது. இப்போ அவர் மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் அவரை தேர்தலில் பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா? எதிராடிக்குது. அவர் மேலே என்ன வச்சாலும் இப்போ அவருடைய நடந்த சில விஷயங்கள் அவர் மேலே சொல்லப்பட்ட குற்றங்கள் எல்லாமே எதிராக அடித்து அவரை விட அவரை அதிகமாக தற்காப்பு பண்ணிக்கிட்டு கேடயம் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க மக்கள். ஒருத்தரை பிடிச்சு போச்சுன்னா தப்பாகவும் மிகையாகவும் கூட ஆதரிப்பாங்க. இது மக்களுடைய உளவியல் என்ன. அதனால் உண்மையாகவும் ஆதரிப்பார்கள், ரெண்டும் தான். இப்போ சிபிஐ விசாரணை வைக்க அவர் என்ன உடம்பு சரியில்லை போகலை, சரி மாறா அங்கே வந்து கரூருடைய மாவட்ட செயலாளர் திமுக மாஜி அமைச்சர் அவருக்கு அடுத்து போகுது என்று இன்றைக்கி வந்துருச்சு. அப்போ அவர் மேலே ஏற்கனவே நாங்கள் சிபிஐயில் கொடுத்துருக்கோம், அவர் தான் காரணம், அங்கே நெரிசலுக்கோ என்ன நேரடிக்கோ அங்கே வந்து நடந்த சம்பவங்களுக்கோ 41 பேர் மரணத்திற்கான காரணங்களுக்கோ என்பதாக பல்வேறு சுற்றுச்சூழல் காரணங்களுடன் சேர்த்து நாங்கள் கொடுத்துருக்கோம்ட்டு தாவேகா வேண்டிய நிர்மல்குமார் நேரடியாக ஊடகத்துக்கு சொன்னது நாமே பார்த்தோம். இப்போ அதை ஒட்டித்தான் இது வருதா என்ற கேள்வி நமக்கு வருது. இப்படி பல்வேறு விஷயங்கள் மாறி மாறி அதிகார போட்டியில் குழப்புகிறார்கள், அல்லது உண்மையை சொல்லுகிறார்கள், அல்லது தாமதமாக குற்றம் சாட்டுகிறார்கள். எல்லா குழப்பங்களையும் தாண்டி அடித்தள மக்கள் என்ன நினைக்கிறார்கள், வாக்குச்சாவடிக்கு வரும் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது தான் நமக்கு முக்கியம் நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி. 2026 தேர்தல் நிலவரங்கள் பற்றி எங்களிடம் விளக்கக்கூடியது. மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கடந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி.